வணக்கம் நண்பர்களே. கடைசியாக அக்டோபர் 15ஆம் தேதி அப்துல் கலாம் ஐயாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எந்த பதிவும் போட முடியல. இதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு ஆன்மீக பதிவாவது கட்டாயம் போடுவேன். அது நம்முடைய ஆன்மீக நண்பர்களுக்கு நிச்சயமாக உபயோகமானதாக இருக்கும். இந்த பதிவில் எல்லா சித்தர்களும் மகான்களும் ரிஷிகளும் ஞானத்தின் சுரூபமே அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த பதிவுனா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிலர் இந்த மகான் தான் மிகச்சிறந்தவர், இவர் தான் மிகப்பெரியவர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி எதுவுமே இல்லை. சில சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கலாம், இன்னும் சில பேர் ஒளியாக மறைஞ்சு போயிருக்கலாம். அதை வச்சுலாம் நாம் இவர் தான் வல்லவர், இவர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்கிறது ஆன்மீக பக்குவம் கிடையாது. சில மகான்களும் சித்தர்களும் எதையுமே விரும்பாமல் ஒரு சாதாரண மனுஷன் போல் தன்னுடைய தேகத்தை இந்த பூமியிலேயே விட்டுட்டு போயிருப்பாங்க. அதனால் இதை வச்சுலாம் எதையும் எடை போடக்கூடாது, எடை போட முடியாது. இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நிறைய பேர் சிறப்பானவங்களா இருந்திருக்காங்க. ஆனால் இறைவன் எல்லா விதமான சிறப்பு அம்சங்களையும் ஒருத்தருக்கே கொடுக்கறது இல்லை. அது ஏன்னு கேட்டால், அப்படி ஒருத்தரே எல்லா விஷயத்திலையும் சிறப்பானவங்களா இருந்தாங்கன்னா அந்த விஷயத்தின் மேல அவங்களுக்கு ஆணவம் ஏற்படும். இந்த ஆணவம் என்ன செய்யும்னா, எல்லாத்தையும் நானே செய்கிறேன், என்னோட உழைப்பு என்னோட முயற்சியாலேயே எல்லாம் நடக்குது அப்படின்னு பேச வைக்கும். இதனால என்ன ஆகும்னா, இந்த உலகத்தோட இயக்கத்துக்காக இயற்கையாவே உருவாக்கப்பட்ட சில வேற்றுமைகள் மேல மயக்கம் ஏற்பட்டு உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடிய நிலை உருவாகும். அப்படி ஆணவம் ஏற்படும் போதெல்லாம் இறைவன் அந்த விஷயத்துக்கு நிகரா இன்னொரு விஷயத்தை உருவாக்கி அதுல வேற சில சிறப்பானவங்களை உருவாக்கி அவங்களுடைய ஆணவத்தை அடக்கி வைக்கிறத நாம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இதைத்தான் திருவிளையாடல்னு சொல்றோம். சில நேரங்கள்ல சித்தர்களும் ரிஷிகளும் கூட ஆணவத்துக்கு வசப்பட்டு அதுக்கான தண்டனையை அனுபவிச்சிருக்காங்க. இதுக்கு உதாரணமா நம்முடைய விஸ்வாமித்திர மகரிஷி, துர்வாச மகரிஷி, கொங்கண சித்தர் இவங்கெல்லாம் தன்னோட சக்தியை காட்ட போய் அதுக்கான தண்டனை அனுபவிச்சதை சொல்ல முடியும். இப்போ சில பேர் சில விஷயங்கள்ல சிறப்பா இருந்திருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். பரசுராமரை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவரு மகாவிஷ்ணுவோடைய ஒரு அவதாரம். பரசுராமர் ஜமதக்னி ரிஷிக்கு மகனா பிறக்கிறாரு. பொதுவாவே எல்லா சித்தர்களும் ரிஷிகளும் ஆயக்கலைகள்னு சொல்லக்கூடிய 64 கலைகளிலுமே வல்லவர்களா தான் இருப்பாங்க. ஆனா அது அவங்க வெளியே எந்த இடத்துலயும் காட்டிக்க மாட்டாங்க. நம்முடைய பரசுராமரும் எல்லா விஷயத்திலயும் வல்லவரா இருந்தாலும் ஒரு விஷயத்துல மட்டும் இவருடைய பேரு இந்த உலகமே போற்றக்கூடிய அளவு இருக்குது. அது என்னன்னா, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வீர பராக்கிரமசாலிங்கிற பேரு பரசுராமருக்கே உரியது. வீர பராக்கிரமத்துல பரசுராமருக்கு நிகரா இவருக்கு சீடனாயிருந்த பீஷ்மரை சொல்லலாம். ஆனா பீஷ்மருடைய வீர பராக்கிரமத்தை விட அவருடைய பிரம்மச்சரியமே இந்த உலகம் போற்றக்கூடியதா இருக்கு. இந்த இடத்துல பரசுராமரும் பிரம்மச்சாரி தான், பீஷ்மரும் பிரம்மச்சாரி தான். ரெண்டு பேருமே மிகச்சிறந்த வீர பராக்கிரமசாலிகள் தான். ஆனா பரசுராமர் ஒரு ரிஷியுடைய மகன். ஒரு ரிஷியோட மகன் பிரம்மச்சாரியா இருந்தாருங்கிறத விட ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் சக்கரவர்த்தி எல்லா சுகங்களையும் துறந்து பிரம்மச்சாரியா இருந்தாருங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். அந்த வகையில பார்க்க போனா பீஷ்மருடைய வீர பராக்கிரமத்தை விட அவருடைய பிரம்மச்சரியமே இந்த உலகம் போற்றக்கூடியதா இருக்குது. பீஷ்மர் அரச பரம்பரையை சேர்ந்தவர். பொதுவாவே அரசர்களும் மன்னர்களும் வீர பராக்கிரமத்தோட இருந்தே ஆகணும், இருப்பாங்க. ஆனா ஒரு ரிஷியோட மகன் வீர பராக்கிரமத்தோட இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த வகையில பார்க்க போனா பரசுராமருடைய பிரம்மச்சரியத்தை விட பரசுராமருடைய வீர பராக்கிரமமே இந்த உலகம் போற்றக்கூடியதா இருக்குது. ஒரு மிகப்பெரிய செயலை செய்யறது சிறப்பு தான். ஆனா அது அவங்க எந்த கடினமான சூழல்ல இருந்து செஞ்சாங்கிறது அதையும் விட சிறப்பா இருக்கு. அதுபடி பார்த்தோம்னா பரசுராமருடைய பராக்கிரமமே மிக சிறப்பா இருக்கு, பீஷ்மருடைய பிரம்மச்சரியமே மிக சிறப்பா இருக்கு. இதே மாதிரி நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். நம்முடைய ஆதிசித்தரான திருமூலர் யோக மார்க்கத்துக்கே மிகச்சிறந்த குருவா இருக்கிறாரு. இதே மாதிரி நம்முடைய அகத்திய பெருமானம் எல்லா விஷயத்திலையும் வல்லவரா இருந்தாலும் நாடி ஜோசியத்திலையும் சித்த மருத்துவத்திலையும் இவரே மிகச்சிறந்த குருவா இருக்கிறாரு. நம்முடைய ஆதிசித்தரான திருமூலருக்கு குருவாயிருந்த நந்தியம்பெருமானோட தவத்துக்கு நிகரா வேறு யாரோட தவமோ இல்லைன்னு சொல்லலாம். இதனாலதான் நந்தியம்பெருமானுக்கு ஈஸ்வர பட்டமோ சிவகணங்கள்லயே முதன்மையானவர்ங்கிற பட்டமோ கிடைச்சது. நம்மோட அபய பிராட்டியார் எல்லா விஷயத்திலயும் வல்லவரா இருந்தாலும் இவரோட பேரு தியாகத்திலையும் பெருந்தன்மையிலுமே சிறப்பா இருக்கு. அது என்னன்னா, இவங்க தன்னோட இளமை காலத்திலேயே தனக்கு இளமை வேண்டாம், முதுமைதான் வேணும்னு விநாயகர்கிட்ட வரம் வாங்கிடுறாங்க. நம்மோட நாட்டுல நிறைய மன்னர்கள் தன்னோட ஆட்சி காலத்துக்கு அப்புறமா ரிஷியாவோ முனிவராவோ மாறி இருக்காங்க. ஆனா தான் ஒரு மாமன்னரா ஆட்சியில் இருக்கும் போதே தன்னோட நாடு நகரங்களை துறந்து கடுந்தவம் செஞ்சு பிரம்ம ரிஷியா மாறின பெருமை விஸ்வாமித்திரருக்கே உரியது. நம்மோட பாரத நாட்டுல எத்தனையோ புலவர்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனா திருவள்ளுவருக்கு மட்டும் சென்னா புலவர், தெய்வ புலவர்,
பொய்யா புலவர்லாம் சிறப்பிக்கப்படுறாரு. அது ஏன்னா 2 வரிகள்ல இந்த வாழ்க்கையோட எல்லா உண்மைகளையும் அழகா சொல்றதுனால இவருக்கு இந்த பெருமை. நம்மோட வள்ளல் பெருமானம் எல்லா விஷயத்திலையும் வல்லவராகவும் சிறப்பானவராகவும் இருந்தாலும் இவரோட பேரு ஜீவகாருண்யத்தாலேயே மகத்துவமா இருக்கு. இதே மாதிரி நிறைய உதாரணத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். இதுல இருந்து நாம என்ன சொல்லலாம்னா, எல்லா விஷயத்திலையும் வல்லவர்களா இருந்தாலும் ஏதாச்சும் குறிப்பிட்ட ஒரு 2-3 விஷயத்துல மட்டும்தான் சிறப்பு அம்சத்தோட இருக்க முடியும். அதையும் நாம இறைவனோட செயலாத்தான் பார்க்கணுமே தவிர தனிப்பட்ட ஒருத்தரோட செயலா பார்க்க கூடாது. அப்படி பார்த்தோம்னா என்னவாகும்னா, பின்வருங்காலத்துல வரக்கூடியவங்க அந்த சிறப்பான செயலை பத்தி பேசாம அந்த செயலை செஞ்சவங்களோட பெருமையை பேசி ஆணவமும் வேறுபாடுகளும் தோன்ற காரணமா இருக்கும். இதுல இருந்து நாம என்ன சொல்லலாம்னா, இந்த பிரபஞ்சத்துல ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டுமே புடிச்சுக்கிட்டு இதுதான் சிறந்தது, இதுதான் உயர்ந்தது, இதுதான் மகத்துவமானது அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படி ஒருவேளை அந்த விஷயத்தின் மேல ஆணவம் ஏற்பட்டுச்சுன்னா அதே காலகட்டத்திலேயோ இல்ல அதுக்கு அப்புறமாவோ அந்த விஷயத்தை மிஞ்சிய இன்னொரு விஷயத்தை இறைவனே உருவாக்குவாருங்கிறத நாம இங்க ஞாபகத்துல வைக்கணும். எல்லா விஷயத்திலையும் வல்லமையோடு இருக்கிறது இறைவன் மட்டுமே. இந்த பதிவு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.